அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வாரமாகவே உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அது எப்ஸ்டீனுடைய கோப்புகள். அமெரிக்க நீதித்துறை, அதாவது அமெரிக்காவுடைய ஜஸ்டிஸ், யுஎஸ் ஜஸ்டிஸ் வந்து இதை வெளியிட்டிருந்துச்சு. பல லட்ச புகைப்படங்கள், வீடியோக்கள், மின்னஞ்சல்கள், வாட்ஸ்அப் செய்திகள் என்று பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிட்டு இருக்கு. இதில் இன்னைக்கு வந்து தேவையில்லாத பொய்களை வந்து இன்னைக்கு திணிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்ஸ்டீன் கோப்பில் பலாயிரக்கணக்கான தொழிலதிபர்கள், மதகுருமார்கள், அரசியல்வாதிகளுடைய பேர் இருக்கிறனாலேயே அவர்கள் குற்றவாளிகள், சிறுமிகளை தவறான முறையில் பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நோக்கி நம்ம போகக்கூடாது. ஏன்னா இன்னும் அது நிரூபிக்கப்படலை. சில புகைப்படங்கள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு வேணால் ஓரளவு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், தவிர பேரை வச்சு உங்களால் முடிவெடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நியூயார்க்குடைய புதிய மேயர் ஜொஹ்ரான் மம்தானி, உங்களுக்கு தெரியும், சும்மா அவர் வரல, கடின உழைப்பாளியாக இருந்து வந்திருக்கிறாரு. முஸ்லீம் சமூகத்திலேருந்து முதல் முறையாக வந்திருக்கிறாரு. ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் வந்த ஒரு முதல் நபர், ஒரு இளைஞராக காணப்படுறாரு. முன்னொன்று இந்தியாவுடைய பாரம்பரியத்திலேருந்து வராரு, வம்சாவளியிலேருந்து வராருன்னு சொல்லக்கூடிய பல சிறப்பம்சங்கள் கொண்டவராகத்தான் நியூயார்க்குடைய புதிய மேயராக இருக்கக்கூடிய, அதாவது அந்த மாகாணத்துடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஜொஹ்ரான் மம்தானி காணப்படுறாரு. ஸோ ஜொஹ்ரான் மம்தானியுடைய வெற்றி வந்து எல்லா சமூகத்தாரும் சேர்ந்து கொடுத்த வெற்றி. அங்கே வந்து முஸ்லீம் மெஜாரிட்டியில் அவர் ஜெயிக்கலை. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல நின்று, இங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் இது போன்ற இடங்களில் நின்று அவர் ஜெயிக்கலை. நியூயார்க் என்பது அனைத்து சமுதாய மக்களும் இருக்கக்கூடிய இடம். குறிப்பாக முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் இருக்கிறாங்க, இன்னும் ஹிந்துக்கள் இருக்கிறாங்க, இன்னும் பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லா மக்களுக்குமான, சொல்லப்போன அடித்தட்டு மக்களுக்கான முதல் நபராக வந்திருக்கிறார். இவ்வளவு நாட்கள் நியூயார்க்குடைய மேயராக வந்தவர்கள் எல்லாமே எலைட் பீப்புளுக்கு வந்தாங்க, அதாவது உயர்தட்டு மக்களுக்கு, அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வந்தாங்க. ஆனால் தெருவோரமாக சும்மா படுத்துட்டு இருக்கிறவன், வீடுடைய வாடகை கூடி இருக்குது, எனக்கு வீடே இல்லைன்னு சொல்லக்கூடியவன், உணவு கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்கிறவன் சொல்லிட்டு பல விஷயங்களுக்கு ஏங்கி கொண்டிருந்த மக்களுக்கு தான் இன்றைக்கி ஜொஹ்ரான் மம்தானி வந்து மேயராக கிடைச்சிருக்கிறாரு. ஸோ அவர் எல்லா விஷயங்களையும் கலந்து கொள்கிறார். எல்லா பாரம்பரிய விஷயங்கள், மத வழிபாட்டு விஷயங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறார். ஆனால் தெளிவாக சொல்கிறாரு, நான் ஒரு முஸ்லீம், நான் இஸ்லாமின் மார்க்கத்தை ஏற்றுக்கிறேன், அந்த நெறிப்படி தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து தன் சுய விருப்பத்தின் அடிப்படையில், தன் சுய உரிமையின் அடிப்படையில் முன்வைக்கிறார். இப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு எப்ஸ்டீன் கோப்புகளில் கொண்டு வந்து நேராக எப்படி திணிக்கிறாங்கன்னா, முதல் குற்றச்சாட்டு, எப்ஸ்டீன் கோப்பில் வந்து இந்த ஜொஹ்ரான் மம்தானியுடைய பேர் வரல அப்படின்னா கூட அவருக்கு இதில் தொடர்பு இருக்குது. ஏன்னா அவருடைய தாயார் மீரா நாயக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் எப்ஸ்டீனுக்கும் தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சில மேல்களை வந்து இன்னைக்கு குறிப்பிட்டு 2009 அக்டோபர் 9 பெக்கீசில் என்று சொல்லக்கூடியவர் வந்து எப்ஸ்டீனுக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இமெயிலில் தான் மீரா நாயக் அப்படிங்கிற பேர் போட்டிருக்கிறதான இன்னைக்கு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அந்த மீரா நாயக் பேர் கூட நேரடியாக இந்த பெக்கீசில் தான் அனுப்பியிருக்காரு, தவிர மீரா நாயக் அனுப்பலை. ஸோ அப்படி பெக்கீசில் அனுப்பும்போது சொல்கிறாரு, இந்த மீரா நாயக் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க, டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றிய விஷயங்களை இந்த பெக்கீசில் என்ன பண்ணுறாரு, மென்ஷன் பண்ணுறாரு. அதற்கு அடுத்து வரக்கூடிய தகவல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பெரிய ஆதாரங்கள் இல்லை. அவங்க எடுத்த அந்த படங்கள் சம்பந்தமாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இதில் அமேசானுடைய தலைவர் கலந்துருக்கிறாரு, பில்கேட்ஸ் கலந்துருக்கிறாரு, இந்த மீரா நாய்க்கும் கலந்துருக்காங்கன்னு சொல்லக்கூடிய செய்திகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்குது, தவிர இதை கொண்டு வந்து நேரடியாகவே நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பல்வேறு நபர்கள், ஜோசப் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு பிரபலமான நபர், சதி கோட்பாடு போன்ற விஷயங்களை எழுதின நபராக இருக்காரு. ஸோ இவர் வந்து தன் சோஷியல் மீடியாவில் தைரியமாக சொல்கிறாரு, இந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது மீரா நாயக்குக்கும் எப்ஸ்டீனுக்கும் பெரிய தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போலியான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறார். ஏன் போலியான செய்தின்னு சொல்கிறேன்னா, அதற்கு சில புகைப்படங்களை வந்து இன்னைக்கு வைரலாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா மீரா நாயக் இருக்கிறாங்க, அதே போல் வந்து ஜொஹ்ரான் மம்தானிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்குது. பக்கத்தில் வந்து எப்ஸ்டீன் இருக்கிறாரு, இன்னும் பல நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த புகைப்படங்களை வச்சு தான் ஆதாரமாக சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து எப்ஸ்டீனோடு மீரா நாயக் தொடர்பில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டோடு இது பரப்பப்படுது. ஆனால் பிபிசி என்ன பண்ணியிருக்குன்னா, இது ரிவர்ஸ் பண்ணி பார்த்ததில் இந்த புகைப்படம் என்பது ஏஐயால் உருவாக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்கு. பல பார்வையாளர்களை பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை நம்பி, இது உண்மை நம்பி. ஆனால் இது முழுக்க ஏஐயால் உருவாக்கப்பட்ட புகைப்படம். ஏன்னா அந்த புகைப்படத்தை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படம் பின்னாடி சிதைஞ்சிருக்கும், இயல்புக்கு மாற்றமாக இருக்கும். எப்ஸ்டீனை பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் தூக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் இயல்புக்கு மாற்றமாக இருக்கும். இன்னொன்று சொல்லணும்னா, ஜொஹ்ரான் மம்தானிக்கு வந்து கிட்டத்தட்ட 2009 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 8-9 வயசு பையனாட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக வந்து ஒரு ஏஐயில் என்னென்ன பிரச்சனை இருக்குமோ, என்னென்ன சிதலம் இருக்குமோ எல்லாமே தெளிவாக காட்டுது. ஸோ இதை வச்சு இது ஃபேக்கான ஃபோட்டோ அப்படின்னு நமக்கு முடிவுக்கு வருது. ஸோ இந்த விஷயத்தை கையில் வச்சு தான் இன்றைக்கி அடுத்தடுத்த கற்பனை நோக்கி போகிறாங்க. முதல் கற்பனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மீரா நாயக் வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறாங்க, சிறுவர்களுக்கான, குழந்தைகளுக்கான,
குழந்தைகளுக்கான ஃபவுண்டேஷன் வச்சு அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்று பல்வேறு விஷயங்களை, கல்விக்கான விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதை இன்றைக்கி எப்படி கொண்டு போய் முடிச்சு போடுறாங்கன்னா, இங்கே குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சேவையை வந்து மீரா நாய்க்கு சும்மா செய்யலை, பல பில்லியன் டாலர்கள் அவங்களுக்கு கையில் காசு கிடைக்கிது. ஸோ இதை வாங்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குறோங்கிற பேரில் இந்த குழந்தைகளை நேரடியாக எப்ஸ்டீனுடைய தீவுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அது பாலியல் ரீதியாக அல்லது பின்பு நான் சொன்ன மாதிரி இந்த பலி ரீதியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான குற்றச்சாட்டை இன்னைக்கு வேண்டும் என்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த மீரா நாயக், அதாவது ஜொஹ்ரான் மம்தானியுடைய தாயார் மீதும் ஜொஹ்ரான் மம்தானி மீதும் இன்னைக்கு வேணும்னே பரப்பிட்டு இருக்காங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜொஹ்ரான் மம்தானி வந்து இலுமினாட்டியுடைய கைகூலியாமா. இலுமினாட்டி தான் ஜொஹ்ரான் மம்தானியை நியூயார்க் மேயராகவே நியமிச்சதாமா. கேட்கவே எவ்வளோ கேலி கூத்தா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த இலுமினாட்டின்னு பேசி இறுதியில் நான் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு முதல் கொண்டு இலுமினாட்டி தான் முடிவு செய்யறான் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிருச்சுன்னா அப்போ படைத்த இறைவன் எதுக்கு? அப்போ இலுமினாட்டி என்ற அந்த கற்பனை விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மிகைத்து பேசிக்கொண்டு பல விஷயங்களை நம்மளை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இதை பேசுகிறீங்க அப்படின்னா இதை முடிவு செஞ்சது இலுமினாட்டி, இன்றைக்கி சாப்பிட்றீங்களா இதை முடிவு செஞ்சது இலுமினாட்டி, நான் இந்த கலர் ஷர்ட் போட்டிருக்கேனா இதை முடிவு செஞ்சது இலுமினாட்டி, இந்த கலர் பிளாக் கலர் கேப் போட்டிருக்கேனா இது முடிவு செஞ்சது இலுமினாட்டி அப்படிங்கிற உங்கள் வாழ்க்கையில் நகரக்கூடிய எல்லா விஷயங்களும் இலுமினாட்டி தான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வந்து ஒரு ஃப்ரீ மேசனாக இருக்கான், ஒரு மறைமுக சமூகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பல்வேறு விஷயங்களை குழப்பக்கூடிய இடத்த நோக்கி தான் இன்றைக்கி பல நபர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பல நபர்களை நீங்கள் நம்பிட்டு இருக்காங்களா? அதனால இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜொஹ்ரான் மம்தானி எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்து நியூயார்க்குடைய மேயராக வந்தார். ஒரு முஸ்லீம் நியூயார்க்குடைய மேயரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது இல்லை. அப்போ பாருங்களேன், குறுகிய காலத்தில் அதிவேகமாக இன்றைக்கி வந்து வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இலுமினாட்டி இருக்குது. இலுமினாட்டி தான் வந்து ஜொஹ்ரானியை இயக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைப்பது எவ்வளோ கேலிக்கூத்தான விஷயம். ஜொஹ்ரான் மம்தானி தனது படிப்பாலும் தனது திறமையினாலும் முன்வந்த நபராக இருக்கிறார். அதுதான் உண்மையாக இருக்குது. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவர் எல்லா மத நிகழ்வுகளையும் கலந்து கொள்கிறார். நேற்று கூடி ஒரு விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, முதல் ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாருன்னா, புத்த மதம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறாரு. புத்தர் என்னென்ன விஷயத்தை விரும்பினார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அதற்கு அடுத்து தான் பின்பற்றக்கூடிய மார்க்கம் இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரத்திற்குள்ள அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வை சொல்லி ஒரு சில அறிவுரைகளை பொதுமக்களுக்கு முன்வைக்கிறார். ஸோ இந்த அளவு அவர் என்ன பண்ணுறாரு, நல்லிணக்க அடிப்படையில் எல்லா நபர்களோடும் சேர்ந்து நியூயார்க் சிட்டியை முன்னேற்றுவதற்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு போய் இலுமினாட்டியோடையும் இந்த ஜெஃப்ரி எஸ்டினுடைய இந்த தவறான விஷயங்களையும் கொண்டு போய் அடக்குவது என்பது எவ்வளோ கேலி கூத்தான விஷயம். அப்போ நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை நம்ம விழிப்பாக இருக்கணும். இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்த பின்னாடி பெரிய ஆபத்தே என்னென்னா, உங்களுக்கு உழை வைக்கக்கூடிய இடத்த நோக்கி தான் ஏஐ போயிட்டு இருக்குது. ஏன்னா இது பொதுவான நிகழ்வுகள் அப்படிங்கிறது வேறு, சொந்த நமக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் கூடி பல நபர்கள் நம்மை தவறான முறையில் காட்டுவதற்காக சில ஏஐ புகைப்படங்களை உருவாக்கி அதை பரப்பக்கூடிய வேலையை செய்வாங்க. தவறான எண்ணங்களை உருவாக்குவது, தவறான செயல்களை உருவாக்குவது, தவறாக இருந்தது போல ஒரு காட்சியை பயன்படுத்தி அதன் மூலம் குடும்பங்களை இரண்டாக்குவது என்று பல அட்டுழியங்களையும் பல சீர்குலைவுகளையும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்து தீவிரமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. அப்போ நிச்சயமாக உங்கள் கண்களை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. ஒரு புகைப்படம் வருதா, ஏஐ மூலம் அது உருவாக்கப்பட்டதா இல்லையான்னு தெரியலையா உங்களுக்கு, கொஞ்சம் வாட்ச் பண்ணி பொறுமையாக பாருங்கள். இன்னைக்கு இஸ்லாத்தின் நம்பிக்கை கூட ஏஐ வழியாக போலியாக போயிட்டு இருக்குது. பல இஸ்லாமிய பேரில் வரக்கூடிய ஷார்ட்ஸ் காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லான்னு பல விஷயத்தை போட்டிருப்பான். ஆனால் உண்மையாக அது நடந்திருக்காது. ஏஐ வழியாக அது நடந்திருக்கும். அதற்கு இவன் மாஷா அல்லா சுபான் அல்லா போட்டிருப்பான். ஸோ இந்தளவு ஏஐ உங்கள் கண்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் உங்களது துவாக்களையும் உங்களது கண்ணீரையும் உங்களது கவலையையும் ஏஐ கிட்ட கொண்டு போய் நீங்கள் அடகு வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. அது போலியான விஷயம்தான். அதனால் ஏஐ விஷயத்தில் சற்று நாம் தீவிரமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.